ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் வந்து பார்வதி ப்ரமோவாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது திவ்யா ப்ரமோவாக மாறிடுச்சு. இன்றைக்கி மார்னிங்கும் ஒரு பெரிய சண்டை. என்ன அப்படின்னா, சபரி வந்து பேச வராரு. அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இது என்ன சபரியெல்லாம் பேசக்கூடாது, ஸ்டாச்சு வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு சொல்கிற வாய்ஸ் வந்து விக்ரம் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்கிறது வந்து திவ்யா. அது கிளியராக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு சொல்கிற மேல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. உடனே இல்லை பரவாயில்ல, எனக்கு ஸ்டார்லாம் வேண்டாம், ஆனால் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. யார்? சபரி வந்து நிற்கிறாரு. அப்போ வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து வேறு யார் சொன்னாலும் கேட்குறாங்க, அதாவது அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அமித் பார்கவ் நமக்கு தெரியும், அவர் வந்து ஃபுல்லாக பார்வதிக்கு தான் செம்படிப்பார். பார்வதி என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டுன்னு சொல்வார். நேற்று கூட ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அதாவது பார்வதி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் வந்து சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை இவர் நம்பிட்டு அமித்தோட அட்வைஸ்னால பார்வதி வந்து சாஃப்ட் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி இவராகவே நினச்சிக்கிட்டாரு. ஸோ இவர் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து திவ்யாவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே திவ்யா வந்து சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசலை சார், நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திவ்யாவை பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா நல்லா பயங்கரமாக இது பண்ணுறாங்க, எல்லா மீட்டிங்கும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க பண்ணும்போது எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்க இப்போ அதையே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடச்சதை அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. நான் எப்போயுமே பார்த்துருக்கேன், அவங்கக்கிட்ட ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுற பர்சன்ஸ்ட்டு அவங்க ஸ்வீட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் யாராச்சும் வந்து சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு மிச்சமாக பயங்கர ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ திவ்யா வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து கத்துறவங்கெல்லாம் ஒரு டீம், கத்தாதவங்கெல்லாம் ஒரு டீம்ங்கிற மாதிரி ஏதோ டீம் பிரிஞ்சிருச்சு போல இருக்குது. அது வந்து அஃபிஷியலாக பிரிஞ்சுதா இல்லை இவங்க பேசும்போது பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல. உடனே சபரி சொல்கிறாரு, சரி நீங்கள் கத்தாதவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது, கத்துறவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு கடைசியில் வந்து நல்லா சோப்பு போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக அமைதியாக இருந்துக்கிட்டேன்னா அவர் வந்து அவரோட ரோலே வாயை பொத்தி இருக்கிற ரோல் தான். அவர் எப்படி பேச முடியுங்கிறது எனக்கு புரியலை. இல்லை அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு 28 days சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப கண்டெம்னபிள் பிஹேவியர். ஏன்னா திவ்யா அதை பண்ணக்கூடாது. திவ்யா கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கிறது அவங்க இந்த ஃபஸ்ட்டு 28 days பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் ஒரு சம்மர் ரோஸ்ட் விட போகிறாரு. திவ்யா வாங்கி கட்டிக்க போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து இந்த 28 days பற்றி பேசுகிறது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டுருக்கு. எல்லா கண்டஸ்டன்ஸும் இரிட்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு திவ்யா வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட வாங்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.